தொழில்பெயர் விதிகள் இந்த தல்லையும் அல்லையும் தான் பல பேர் நினச்சிட்ருக்காங்க. இப்போ பாடுதல், ஓடுதல், நடித்தல், துடித்தல் என்று தல் விகுதி வந்தால் அது தொழில் பெயர். ஆடல், பாடல், ஓடல் என்று அல்விகுதி வந்தாலும் தொழில்பெயர் விகுதி அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டுமில்லை, விகுதி கூட தொழில்பெயர் விகுதி தான். நடனம், அதே போல் கொலை, இது கூட கொலை செய்தல் என்கிற அந்த தொழில்பெயர் தான், ஐவிகுதி. செயற்கை, இயற்கை, இயல்பாக இருப்பது ஒரு தொழில். செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒன்று செயற்கை. கைவிகுதி, பார்வை, வைவிகுதி, மடிப்பு, துடிப்பு என்ற பூவிகுதி, மறதி, தீவிகுதி. எனவே தல், அல் மட்டுமல்ல, ஐ, கை, வை, பூ, தீ என ஒரு வார்த்தையில் இறுதியில் வரக்கூடியவரும் தொழில் பெயராக தான் நாம் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எனவே நமக்கு கொடுக்கக்கூடிய வினாத்தாளில் நம்மை எல்லாம் ஆழமாக வைப்பதற்காக தான் தேர்வு நடத்தப்படுகிறது. எனவே ஆழமான அந்த மொழி அறிவு இருக்கிறதா என்று பார்ப்பதற்கான வினாக்கள் தான் கொடுக்கப்படுகின்றன. எனவே நாம் மேலோட்டமாக ஒவ்வொன்றையும் படிப்பதை விட, பயிற்சி எடுப்பதை விட, இதை போன்று கொஞ்சம் கடுமையான பயிற்சியையும் நல்ல ஆழமான பயிற்சியையும் நாம் பெறுகிற போது எந்த வினாவையும் நாம் மிக எளிதாக வெற்றி கொள்ளலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.